ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, சவால்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் முன்னேறவில்லை என்ற அர்த்தம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் வந்துட்டு நம்ம செய்கிறதையே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகுவோம். அந்த மாதிரி இருக்காதீங்க. அவங்களால மட்டும்தான் நம்ம முன்னேறுவோம். ஏன்னா சவால்கள் இல்லை அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம முன்னேறணும்னா இவங்கள மாதிரி ஆட்கள் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருப்பாங்கன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து படித்த செக்ஷன் வேணான்னு சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ்க்கு போயிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு இது ஏஐயா இல்லை நம்ம மாதிரி மனுஷங்க தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறாங்களான்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபேஸ் காட்ட வேண்டியதாக இருக்குது. பார்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏம்மா இருடி, இந்த டீ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா வாமா இங்க. அப்பா ஒரு வேலை செய்ய விட மாட்டாளம்மா. இரு இந்த வாரம் இரு. சீக்கிரம் வா. ஆத்தாடி ஆத்தா, சேலை கட்டிட்டியா நீ? கட்டிட்டேம்மா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது. ஐயோ ஐயோ, ராத்திரி என் காலடி மண் எடுத்து சுத்தி போடணும். ஏம்மா வர்றவங்களுக்கு பிடிக்கும் தானே இது? இது பிடிக்காம என்ன? நல்லா அழகா அம்சமா இருக்கடியே. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு, உள்ள போ. ஏம்மா அவங்க வந்தா என்ன, நான் இதுக்குள்ள போகணும்? ஐயே பைத்தியக்காரி, முறைப்படி அவங்க பொண்ணு பார்க்க வராங்க. இந்த நேரத்துல இப்படியே வந்து நடுவில் நிப்பியா? அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு, நீ உள்ள போ. ஏம்மா போமா. இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே அவன் என்னைய பார்த்துருக்கான், நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன். இதுல என்னம்மா இருக்குது? இல்லையே, அவங்க அத்தை குடும்பம்லாம் கிராமத்துல உள்ளவங்க, அவங்களுக்குன்னு ஒரு முறை ஒண்ணு இருக்குது. நம்ம பாட்டுக்கு அப்படியே போய் நிக்க முடியுமா? அதுக்கு ஒரு இது இருக்கு, உள்ள போ. ஓ பாப்பா ஒவ்வொன்றும் இவளுக்கு வேளா வரியா நான் சொல்லணும். வாங்க வாங்க தம்பி, வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணி வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, வாங்க. எப்படி இருக்கு? சூப்பர். அட ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? மேல உட்காருங்க, வாங்க. அது இம்புட்டு இடம் இருக்குல்ல. இருக்கட்டுங்க, பெரியவங்களாம் மேல உட்காந்துருக்காங்கல்ல, நாங்க இங்க உட்காந்துக்கிறோம். அப்ப இருங்க, பாய் எடுத்துட்டு வரேன், விரிச்சு விடுறேன். இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. அண்ணி பரவாயில்ல, வீடெல்லாம் நல்லா நீட்டா அழகா வச்சிருக்காங்க அண்ணி. நல்லாதான் இருக்கு. நீங்க நேரமா காலையில வருவீங்கன்னு நாங்களும் பாத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வர லேட்டாகும் அப்படின்னு சொல்லவும் தான் சரின்ட்டு இருந்தோம். இந்த வந்துட்டீங்க. இல்லைங்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, அதான் அவங்கெல்லாம் வந்தோடனே வரணும்ட்டு இருந்தோம். சரிங்க. வீடு என்ன சொந்த வீடுங்களா? இல்லங்க, நமக்கு வாடகை வீடுதான். ஓ சரி. பொண்ணுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லையா? கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க, என் பொண்ணு ஒரு ஆளு தான். ஓ சரிங்க. என்ன அவங்க அப்பாலாம் இல்லையா? அது அவரு தவறிட்டாருங்க, அதனால நானும் என் பிள்ளையும் மட்டும்தான். ஐயோ மன்னிச்சிருங்க. இதுல என்னங்க இருக்குது? இதுல என்ன சொல்றதுக்கு தயக்கம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அதெல்லாம் நினைச்சுக்கிறதெல்லாம் இல்ல. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் இதை கேட்டிருக்க கூடாது. ஏங்க அப்புறம் எங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. சரி. அப்பா பேசுங்கப்பா. நம்ம வீட்டுல பையன் ஆசைப்பட்டுட்டான் உங்க பொண்ணு மேல, அதனாலதான் சரி அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு தான் வந்திருக்கோம். எங்க வீட்டுல எங்க பொண்ணு இல்லாம நாங்க எந்த விசேஷத்தையும் பண்ணதில்ல. நாங்க நேத்தே வந்திருப்போம், ஆனா பொண்ணு ஊர்ல இருந்தனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சுதான் எதா இருந்தாலும் பண்ணணும்னு தான் அவங்க வந்தோனையும் பண்ணிக்கலான் இருந்தோம். இருக்கட்டுங்க, குடும்பம் தானே நமக்கு எல்லாமே. நானும் பெருசா நமக்கு குடும்பம் சொந்த மந்தெல்லாம் இல்லைங்க. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் யாருமே நமக்குன்னு வந்து உதவின்னு நிக்கல. அதனால சொந்தம் பந்தம் எல்லாமே என்னைய பொறுத்த வரைக்கும் காசு இருந்தா வருவாங்க, இல்லைன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. அவர் கொஞ்சம் நல்லா பணம் காசு வசதின்னு இருந்தோம். அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எதுவுமே இல்லாம போச்சு. அப்புறம் நான் கூலி வேலை பார்த்து சம்பாரிச்சு போட்டுதான் என் பிள்ளைய காப்பாற்றணும், கரை சேர்க்கணுன்ற நிலைமை ஆயிப்போச்சு. சொந்தம் பந்தன்னு ஒருத்தரும் கை உதவிக்கு கூட வந்து நிக்கல. அதனால சொந்தம்னாலே என்னைய பொறுத்த வரைக்கும் காசுக்கு தான் வந்து நிற்பாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் கண்டுக்க கூட மாட்டாங்க. அதனால நானும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அண்ணே நாங்க ஐயோ எதுக்கு இம்புட்டு சோறு? இந்த எடு இவ்வளோலாம் எனக்கு வேண்டாம்.
நீ சாப்பிடுன்னு சொன்னு சாப்பிட வந்தா இவ்வளோவா தட்டு நிறைய அள்ளி வைப்ப? என்னி சும்மா இது பண்ணக்கூடாது. இதுவே நாங்க மட்டும் அங்க வந்தா தட்டு வலிய சோத்த போட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு வச்சு திணிக்க வேண்டியது. அதுவே இவங்களுக்கு நான் மட்டும் அளவோட சாப்பிடணும். நல்லா இருக்குது போங்க. ஐயோ சின்ன பொண்ணு, அங்க வேலை வேற கிடக்கு சின்ன பொண்ணு. நான் வேற இந்த உடனே வாரேங்க சரி பண்ணிட்டுன்ட்டு அவர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகி போயிடும். இப்ப என்ன சரி பண்றதுக்கு அந்த ஆள் இருக்காரா? இல்ல அப்புறம் எப்படி சரி பண்ணுவீங்க? சாப்பிடுங்க. என்ன சின்ன பொண்ணு, வீட்டுல மணி ஆயிடுச்சுமா, வேலை கிடக்குது. நேரத்துக்கு பேசுற நேரத்துக்கு 2 வாய் எடுத்து போட்டிருந்தா நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். நான் என்னமோ அள்ளி வச்ச மாதிரி, நீங்க உங்க தம்பியும் நானும் வந்தோன்னா திணிக்கிற மாதிரியே நான் திணிச்சு வச்சிருக்கேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி போட்டு வைப்பீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ சொன்னாலே கேட்க மாட்டப்போ. ஏன் நீ அக்கா ஃபோன் பண்ணுச்சா? அதான் அத்தைக்கு 1 வருஷம் திரும்ப போகுது, அதனால சாமி கும்பிட்றோம் வாங்கன்னாங்க. நம்ம தான் அப்போ இங்கே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமா, நம்மளும் இங்கே விட்டுட்டு வர முடியாதுன்னு தான் அண்ணி இப்போதைக்கு வர முடியாது அண்ணின்னு. சரிம்மா சரி அப்போனா பொழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஃபோன் பண்ணுச்சு அக்கா. நான் தான் இந்த பையனுக்கு லீவு இல்லை வேற, அந்த டைமில் பரீட்சை நடந்துட்டு இருந்துச்சு. அதை விட்டுட்டு இவனை கூட்டிக்கிட்டும் போக முடியாது, இவனை அத்தை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டும் போக முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நானும் போகல. சரிக்கா அடுத்து ஏதோ ஒரு இதுக்குன்னா வாரேங்க்கா அப்படின்னு. நானும் முதல்ல எல்லா விசேஷத்துக்கும் போவோம் வருவோம். இப்போ இந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சதுனால எங்கேயும் போக முடியலம்மா. அதுவும் இல்லாமல் நம்ம மடியில் கையில் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்றும் வீடு கட்டலை. அன்னன்னைக்கு வர காசை வச்சு ஜாமான் வாங்கி போடுறது, வார கடைசியில் வேலை செய்கிறது, கூலி கொடுக்க, அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நமக்குன்னு 1008 இருக்குல்ல. அதுவும் சரிதான். ஏன்னா சரோசக்கா வாடகை கேட்டுச்சா? இல்லைம்மா, அந்த அக்கா ஏதோ வீடு வேலை பார்க்குறோன்னு சொன்னதுலேருந்து நீ இப்போதைக்கு வீட்டு வாடகைலாம் கொடுக்க வேணாம், அது சும்மா பூட்டி இருந்தாலும் பூட்டி தான் கிடக்கும், அதனால நீ இருக்கிற வரைக்கும் இரு, காசெல்லாம் ஒன்றும் வேணான்ருச்சு. நானும் என்னத்தை போய் அக்கா முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேங்கானே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ கம்முன்னு இரு, கரண்ட் பில்லை மட்டும் கட்டிக்கிட்டு இருங்க அப்படின்ருச்சு. அந்த அக்காவும் தான் நம்ம ஆட்டுக்கு பால் ஊற்றி அதிலே ஒரு வருமானம் வருதுமா. அதுவுமா பையனும் இங்கே வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சு வரான். நானும் அங்கே சொந்த வீடு வாங்கிட்டேன், அதனால் நான் சொந்த வீட்டில் தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் யாருக்கு என்னத்தை போய் செய்கிறேன் வைக்கிறேன். அதனால் வாங்குற காசு சும்மா அப்படி பேங்கில் தான் போட்டு டெபாசிட் பண்ணி வைக்கிறது. அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் காட்சி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு பண தேவை இருக்கும். இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை, நீ முதல்ல வீட்டை கட்டு அப்படின்ருச்சு. பரவாயில்ல நீ முதல்ல இருந்ததுக்கு அந்த அக்கா எம்புட்டோ மாறிடுச்சு. அதுக்கு ஒரு நேரங்களை வந்தால் மாறுறது தான். சரி நீ போகும்போது இந்த மிக்சி இந்த 3 ஜார் இருக்குது, இதில் எதுவும் எடுத்துட்டு போங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு வீட்டில் வை, நான் ஏதாவது பார்த்துக்கிறேன். அப்புறம் இப்போ அரவை போடணும், அது பண்ணணும் இது பண்ணணும். நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது அங்கே ஆட்டுக்கல் கிடக்குது, அள்ளி போட்டு ஒரே ஆட்டினா வேலை முடிய போகுது. ஆமாம், ஆட்டுக்கல் ஆட்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இது இங்கே சும்மா தான் இருக்குது, நீங்கள் எடுத்துட்டு போங்க. இல்லை சித்தி எதுவும் சொல்லுவாங்க? அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா ஒன்றும் சொல்லாது, வேற யாருக்காவது கொடுத்தா தான் வாழ்ன்னு கத்தும், ஏன் கொடுத்த வச்சேன்னு. அதுவும் இல்லாமல் நான் என்னத்தை அரைச்சி ஊற்றுறேன், ஏதோ இஞ்சி பூண்டு அரைப்பேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அட இல்லைம்மா, அந்த ரகு அண்ணன் வந்தோடனையும் அந்த மிக்சியை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து சரி பண்ண சொல்கிறேன். அது வரைக்கும் அங்கே வச்சிருங்க, சரி பண்ணதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன். அத்தை திட்டுவாங்களே உன்னைய. உங்கள் சித்தி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி எதுவும் சொன்னால் உங்கள் தம்பி பார்க்குறாரோ இல்லையோ உங்கள் மருமகன் ஏய் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால அவங்க எதுவும் வாயை திறக்க மாட்டாங்க. எங்க சித்திக்கு எதிராக பையனை திருப்பி விட்டு வச்சிருக்கேன் நீ. ஐயோ உங்க சித்திக்கு எதிராவா? ரொம்ப நல்ல சித்தி தான். இப்படி இருக்கும்போதே இந்த ஆட்டம். இன்னும் நல்ல சித்தியெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களையெல்லாம் கையில பிடிக்க முடியாது, காலில் தான் பிடிக்கணும். ஏய் பாத்ரூம்ல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வரியா இல்லையாடி? ஏய் குளிச்சுட்டு தானே இருக்கா வீடு. ஏக்கா நானே சொன்னேன்லக்கா, போகும்போது பாரு டைமை நோட் பண்ணி வை, பாத்ரூம்ல போய் எவ்வளோ நேரம் பண்றான்னு பாருன்னு சொன்னேன்ல. கரெக்டா 1:35 ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் வரல அவ. அடியே அடியே அடியே, ஏன்டி இப்படி கத்தியே சலிக்கிறீங்க? இது வீடா இல்ல வேற எதுவுமா? எப்ப பாரான்னு கத்துறது. நானா கத்துறேன்? உன் புள்ள பாரு பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் வரவே மாட்டேங்கிறா, கதவையே திறக்க மாட்டேங்கிறா. 1.5 மணி நேரம் ஆகி போச்சு உள்ள போய். அப்பா ஆண்டவா, எப்பயும் அந்த பாத்ரூம் சும்மாவே கிடக்கும். அவ உள்ள போய் கதவை சாத்துனா போதும் உனக்கு வந்துடும், இல்லையா நீ உள்ள போனீன்னா அவளுக்கு வந்துடும்.
உங்க 2 பேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கெல்லாம் பாரு பாத்ரூமை பூட்டி சாவியை தூக்கி வீசி போடுறேன். 2 பேரும் எங்கேயோ போங்கன்ட்டு விட்டுறேன் பாரு. அவளை ஒன்று சொன்னா போதுமே உனக்கு கோவம் தான் மூஞ்சுக்கு மேலே வந்துடும். ஆமா ஆமா, உனக்கு பிள்ளைனாலே ஒன்று தானே. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பியும் தானே வைப்பேன். உன்னைய பற்றி எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைனா ஒரு நியாயம், நானா ஒரு நியாயம். பாரு பாரு, அவ உன்னை கடைசி காலத்தில் பார்க்குறாளான்னு பாரு. அப்போ நான் தான் பார்க்கணும். அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அப்போ உன்னைய பார்த்துக்கிறேன். அப்பாப்பாப்பாப்பா, சரி இந்தா இதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வீட்டில் கொடுத்துரு. அடுத்த வீட்டில் குழம்பு வாங்கணும்னா நான் போகணும், குழம்பு கொடுக்கணும்னா நான் போகணும், உனக்கு கடைக்கு போகணும்னா நான் போகணும், மற்ற எதுக்கும் நான் போகணும். ஆனால் இவ மட்டும் எதுக்கும் போகக்கூடாது. ஏடி அவ பெரிய புள்ளடி, நீ சின்ன புள்ளடி. ஆஹா நல்லா இருக்குது. உன் பெரிய புள்ள மட்டும் வசதி, நான் என்ன இதா? ஏன்டி இப்படி இது பண்றீங்க? ஒரு வேலை சொன்னா 2 பேரும் செய்யறதுக்கு மூக்கால் அழுகுறீங்க. எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்களே, சரி பாயாசம் எதுவும் கிண்டி கொடுப்போம், பிள்ளைங்க திங்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் பாயாசம் கிண்டிக்கிட்டு இருக்கேன். என்னங்கடி என்கிட்ட இது பண்ணுறீங்க? பக்கத்தில் கொடுத்துட்டு வரதுக்கு உனக்கு எம்பட்டு நேரம் ஆகும். என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு வேணும்னா உன் பிள்ளைய கொண்டு போய் கொடுக்க சொல்லு. அவ தானே உனக்கு வசத்தி. என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம்மா, உங்கள் அம்மா உன்னைய அடுத்த வீடு போகாமல் வச்சிருக்கு. நான் இங்கே வந்து உன்னை அடுத்த வீட்டுக்கு அனுப்புனேன்னா அது எதுவும் நினச்சிக்குவாங்க. வேண்டாம் வேண்டாம், நானே போய் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்ததுலேருந்து சும்மாவே தான் இருக்கேன், எந்த வேலையும் செய்யாமல். நான் கொடுத்துட்டு வரேன், கொடுங்க. சரி சரி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், கொடுங்க. நீ ஒன்றும் கிளிக்க வேணாம். நீ போய் கொடுத்துட்டு வாமா டக்குன்னு. நான் எல்லாம் ஊற்றி வைக்கிறேன், ஆறட்டும். ஏய் எருமை, இப்போ வெளியே வரியா இல்லையாடி? வாயை மூட்டு போடி. இருடி இரு, பட்டாசை கொளுத்தி உள்ள போடுறேன். என்னம்மா காசு வாங்கிட்டு வரேன்னு போனியே, காசு வாங்கிட்டியா? ஏண்டி முதல்லலாம் அந்த பையன் காசு கேட்டோன்னு தருவாண்டி, எம்புட்டு கேட்டாலும் தருவான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னு தெரியல, ஊர்க்கார பயிலவெல்லாம் காசை வாங்கிட்டு தராமல் ஏமாத்திக்கிட்டு டிமிக்கி கொடுத்துட்டானுங்க போல இருக்கு. அதனால அந்த பையன் காசெல்லாம் தர முடியாதுக்கா, அப்படி எதுவும் உங்களுக்கு காசு தரணும்னா பொருள் எதுவும் கொண்டு வாங்க, அந்த பொருளை வச்சுக்கிட்டு அந்த பொருளுக்கு ஏத்தாப்புல நான் காசை தரேன் அப்படின்றாண்டியே. அதானே, சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சரியால இருக்குது. உன்கிட்ட போய் ஒரு வேலை சொன்ன பத்தியா? ஏன் புத்திய நான் சொல்லணும். அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு போனேன், நான் கேட்டோன்னே அப்படியே தூக்கி நீட்டிடுவான்னு. எங்க நீட்டுனா? ஏண்டி அந்த பையன் கொடுப்பாண்டி, நல்ல பையன்டி. என்ன ஆகி போச்சுன்னா ஊர்க்காரவடுகள்லாம் ஏமாத்தி போட்டானுங்க. முதல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு காசு கையில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வேலைக்கும் போகிறதில்ல, இருக்கிற காசை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கேயே இருக்கிறேன். அதனால நகையோ இல்லை வேற ஏதாவது பொருளோ இல்லை வீட்டு பத்திரமா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் அதை வச்சு உங்களுக்கு காசு தரேன். உங்ககிட்ட காசு எப்போ இருக்குதோ அப்போ கொடுத்து மீட்டுக்கங்க அப்படின்றான். அப்படி இல்லைன்னா நான் எடுத்துக்குவேன் அதில் அப்படின்னு சொல்கிறாண்டியே. எங்கே இருக்குது? இங்கே எதுவுமே இல்லாமல் வெறும் சட்டி தானே கிடக்குது, அதை கொண்டு வேணா போய் கொடுத்து காசு வாங்கிட்டு வா. ஏன்டி இப்படி பேசுகிறப்ப மூஞ்சில் அடித்த மாதிரி? வேற எப்படி பேசுவாங்க, இல்லை வேற எப்படி பேசுவாங்கன்றேன். நான் வேற அந்த ஆடு வேற எப்படி குட்டி போட்டால் 40,000 பக்கம் அதுக்கு அவளுக்கு கிடைக்கும். 20,000 காசை வாங்கி 40,000 போனால் என்ன பண்ணுறதுன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி போய் கிடக்குறேன். நீ இப்போத்தான் நானும் அந்த காரணத்துக்காக தானடி போய் கேட்டேன். என்கிட்டையும் கழுத்தில் காதலி எதுவும் இல்லை, இருந்ததெல்லாம் கொண்டு போய் விற்றே அழிச்ச. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், என்னத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க? எனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுருந்தா நான் கொண்டு போய் கொடுக்கலாம் வைக்கலாம். எதுவுமே இல்லை. என்னை பிச்சைக்காரியை நடுத்தருவில் நிறுத்தினது தான் மிச்சம் இந்த குடும்பம். எதுவுமே செய்யல எதுவுமே செய்யலன்னு இப்படி வாய் கூசாம சொல்லாதடி. என்னங்க செஞ்சுட்ட பெருசா நீ? எனக்கு இந்த ஓட்ட வீடை வச்சிருக்க, இந்த வீடு என்னைக்கு மழை காத்து வந்து எல்லாம் இந்த ஓடெல்லாம் இடிஞ்சு கீழே விழுக போகுதுன்னு தெரியல. ஏண்டி நான் என்னடி பண்றது? என்னால முடிஞ்சது தானடி நான் சேர்த்து வைக்க முடியும். உனக்காவது வீடு இருக்கு, இந்த அந்த அழகுக்கும் சரி இந்த அமுதாலும் சரி அவளுகளை கஷ்டப்பட்டு வீடு கட்டி அவளுக இது பண்றாளுங்க. நம்ம என்னடி அப்படியாடி இருக்கோம்? அவங்களுக்கு என்ன நல்ல தலையெழுத்து, அதனால அவன் கடையை வச்சு அவன் ஓஹோன்னு போயிட்டான். இவளும் இந்த ரோட்டில் கடையை போட்டு அவளும் ஓஹோன்னு போறா. நான் தான் இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உன்னையும் பார்த்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு திரியிறேன். இதில் வேற மாசத்துல ஒருக்க உனக்கு ஆஸ்பத்திரிக்கு அள்ளி கொட்டணும், இவளுக்கு படிக்கிறதுக்கு வாங்கி கொட்டணும், வீட்டில் திங்கிறதுக்கு அள்ளி கொட்டணும். நான் இதில் என்னென்னத்தை தான் பண்ண முடியும்? அவங்களுக்கெல்லாம் கூட உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, எனக்கு என்ன யார் இருக்கா? ஒன்றுத்துக்கு இல்லாமல் தண்டத்துக்கு தானே நான் இருக்கேன். ஏண்டி இப்படி பேசுற?
பொருள் எதுவும் இருந்தால் அந்த பையன் தாரேன்றான், இல்லைன்னா தரமாட்டேன்றான். நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு பார்ப்போம். பொருள் சரி, என்கிட்ட ஒன்று இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிட்டு வா. என்னடி சொல்கிற? என்னடி பொருள் வச்சுருக்கோம்? நம்ம கொடுத்து காசு வாங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் அது கொடுத்து மீட்டுறதுக்கு நமக்கு சிரமம் இல்லை. ஏம்மா, உன் பெரிய பையன் அவன் கடை வச்சிருக்கான், அவன் முன்னேறிட்டான், அவன் புள்ள சம்பாதிக்கிறா, அவனுக்கு அவங்க மாமன் மச்சான்னு எல்லா தொண்டு தொசுக்கும் உதவி செய்து அவன் நல்லா இருக்கான். இதுவும் இல்லாமல் இந்த அமுதாளுக்கு அவன் உதவி செய்கிறான். இந்தா இப்போ அவள் கடை வச்சு முன்னேறிட்டா, நம்மளும் அந்த மாதிரி ஒரு கடையை வைப்போம். கடை வைப்போமா? என்னக்கடி கடை வைப்போம்? இங்கே பாரு, இட்லி கடையை போட்டு அவளுக்கு போட்டியாக நம்ம ஒரு கடையை போடுவோம். அங்கிட்டு போய் பணியாரம் வாங்குறவன் நம்மக்கிட்ட இட்லி வந்து வாங்காமையா இருக்க போகிறான். என்னடி சொல்கிற? எப்படி வைத்தாலும் அதுக்கு செலவுக்கு காசு வேணுமே. பெருசாக என்ன தேவை? வீட்டில் இட்லி சட்டி கிடக்குது, மாவாட்டுறதுக்கு அரிசி இந்த இதெல்லாம் தானே, அதை வச்சு பார்த்துக்கலாம். இரு, நான் தான் வாரேன். என்னடா இவ இன்ன வரைக்கும் காசே இல்லை காசே இல்லைன்னா இப்போ ஏதோ இருக்குன்றா, என்னன்னு தெரியலையே. இந்தா இது ஒரு 3 பவுன் இருக்கும் இந்த தாலி, இதை கொண்டு போய் வச்சு காசு வாங்கிட்டு வா. என்னடி சொல்கிற? இது உன் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கேன்னு, நாளை பின்ன கஷ்டம்னு வரும்போது அவளுக்கு உதவியாக இருக்கும்னு இதை கொண்டு போய் எப்படி? இதுவும் இல்லாமல் போட்ட எல்லா நகையும் விற்றுட்டோம். இது அந்த பையன் வீட்டில் உனக்குன்னு போட்டது. இதையும் போய் வச்சா அவனுக்கு தெரிஞ்சா நாளை பின்ன பிரச்சனை ஆகாதா? எதுக்கு பிரச்சனையாகுது? அவனே வேணான்னாச்சு, இதுக்கப்புறம் அவன் போட்ட தாலி மொட்டி எதுக்கு? என் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு தானே நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணியும், அவன் அவ்வளோ சண்டை போட்டும், அவள் ஆத்தாக்காரி என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் வச்சு அவ்வளோ பிரச்சனை பண்ணியும் நான் சும்மா இருந்தேனா? என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வச்சு இத்தனை நாள் நான் கரை சேர்க்கலையா? நான் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்க தெரியும். இந்த அவனே ஒரு டீ கடையை போட்டு இந்த வீடு வாங்குற நிலைமைக்கு வந்துட்டான். இந்த அவள் ஒரு பணியார கடையை போட்டு வீடு கட்டுறா, நான் ஒரு இட்லி கடையை போட்டு ஒரு பாத்திரம் மட்டும் என் பிள்ளைக்கு ஒரு நகை கூட போட மாட்டேனா? இந்தா இதை கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வா. ஏண்டி, இதை கொண்டு போய் வச்சா நாளை பின்ன அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்டி. ஏற்கனவே ஊர் அறிய பஞ்சாயத்து பண்ணி அவங்க இந்த குடும்பம் இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம பேசி எல்லாத்துக்கிட்டையும் முடிவு வாங்கி வச்சிருக்கிறோம். இதில் வேற இந்த தாலி கொடி பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே வந்து மறுபடியும் பிரச்சனை ஆக்கும்டி. மறுபடியும் என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போகிறேன், கழுத்தில் போட்ட தாலியை கொண்டு போய் இந்த அளவுக்கு பண்ணுறான்னு சொல்லி அவன் சண்டைக்கு வந்தா என்ன அடி பண்ணுறது? இங்கே பாரு, எவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவன் இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் எழுதி வாங்கியிருக்கேன். அதையும் மீறி அவன் வந்தானா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். சரியா? நான் பார்த்துக்கிறேன். இந்தா எம்பிட்டு கடி வச்சுட்டு வர்றது? ஒரு 1 லட்சத்துக்கு வச்சுட்டு வா. 1 லட்சத்துக்காடி மறுபடியும் மீட்ட முடியுமா? மீட்ட முடியலைன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நகை விலை ஏறும்போது அதுக்கேற்றாப்புல வச்சுக்கலாம். இப்போதைக்கு 1 லட்சத்தை வாங்கிட்டு வா. 20,000க்கு அவளை கட்டி அந்த ஆட்டை வாங்கிட்டு அப்புறம் கடை போடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி மற்றதை பார்த்துக்கலாம். சரிடி, சரி. ஐயோ, ஏற்கனவே அவங்க அப்படி சண்டை போட்டு வந்தானுங்க. இப்போ இதை கொண்டு போய் அடகு வைக்கிறோம். இதுக்கு என்ன ஆட்டம் கட்ட போகிறாங்கன்னு தெரியல வேற. பரவாயில்ல, நீ அன்னைக்கு கூட புள்ள சேலை கட்டாமல் வரவும் நமக்கு ஏதோ சின்ன புள்ள கணக்கா இருந்துச்சு. இந்த இப்போ சேலை கட்டவும் நல்லா அழகாக இருக்கா பாருங்க. கம்மனி இருங்க நீங்கள் வேற. இங்கே பாருங்கய்யா, என் பொண்ணுக்குன்னு நான் ஒரு 5 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் ஒரு 50,000 ரூபா ரொக்கம் வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில சாமான்களை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அம்பிட்டு தான் என்னால் முடியும். இங்க பாருங்கம்மா, நீங்களே வீட்டுக்காரர் இல்லாம இப்படி கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. நாங்க ஒன்றும் அப்படி பொண்ணு வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்து தான் நாங்க குடும்பத்தை வாழ வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. எங்க வீட்டுல எல்லாமே இருக்கு, எதுவும் இல்லைன்னு இல்லாம. அதனால நீங்க எப்படி உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொடுங்க. நாங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டலாம் உங்களை நாங்க குடைச்சல் பண்ண விரும்பல. நாளை பின்ன வந்துட்டு நீங்க எதுவும் செய்யல அப்படின்னு சங்கடப்படவும் தேவையில்லை. அப்படிலாம் இல்லைங்க, என் பிள்ளைக்கு இவ்வளோ என்னால் முடியும், அதான் நான் செஞ்சு கொடுறேன். மாமா, அப்புறம் முக்கியமான விஷயத்த பேசிடுங்க மாமா. இப்பயே பேசிக்கிறது நல்லது. பின்னாடி சொல்லலை வைக்கல அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. இப்பயே தெளிவாக பேசிக்குவான். அப்புறம் இங்க பாருங்கம்மா, நம்ம குடும்பத்துல ஒத்த பையன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும், அதையும் வந்துட்டு பெருசா பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. கடைசி நேரத்துல இப்படி நடந்து போச்சு. இருந்தாலும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிக்கொள்ளலான்ட்டு நாங்க இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. வீட்டுக்கு வர பொண்ணு அவங்களை எதுவும் சொல்றதோ வைக்கிறதோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியாம இருக்கு. ஒரு நாளும் எங்க வீட்டுல சண்டை சச்சரவுன்னு வந்தது கிடையாது. இப்போ வரைக்குமே
எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒரே குடும்பமா தான் இருக்கும். எங்க மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டாலும் சரி, என் மருமகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுங்க ரெண்டுமே வேற வீட்டு பிள்ளைங்க தான். ஆனா நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பிள்ளைங்களுமே நம்ம வீட்டு பிள்ளைங்களாகி இன்ன வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்காங்க. அதே மாதிரிதான் என் பேரனுக்கு வரக்கூடிய பொண்ணுமே நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல இருக்கணும். நாளை பின்ன வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. ஐயோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு தனியாளாவே வளர்ந்தவ. அவளுக்கு இந்த குடும்பம்லாம் கூட்டு குடும்பம்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அவன் அதெல்லாம் கத்துக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா பாருங்க. ஏன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் பொண்ணோட பொண்ணையே கட்டி வைக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். கடைசியில இவனோட ஆசையை நம்ம கெடுக்கக்கூடாது, அதுவும் இல்லாம பிடிக்காத 2 பேத்தையும் இணைச்சு வச்சு நாளை பின்ன அவங்க வருத்தப்பட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் ஆசையை நிறைவேற்றணும்னு நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கோம். புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா. இப்பயே நாங்க தெளிவா சொல்லிடுறோம், எங்க வீட்டுக்கு வர பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ஏத்தாப்புல இருக்கணும். அதுவும் இல்லாம நீங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு நாங்க கேட்கல. இந்த குடும்பம் பிரியாம இருக்கணும். நாளை பின்ன இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு சண்டை சச்சரவுன்னு இருக்கக்கூடாது. நாங்க ஒத்த பையனை வச்சிருக்கோம். அந்த தனி குடுத்தனத்துக்குலாம் நாங்க அனுப்ப மாட்டோம். குடும்பத்தோட ஒண்ணா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு பண்ணுவோம் மேற்கொண்டு ஆக வேண்டியதை. அப்படி இல்லையா இப்பயே நான் தனி குடுத்தனத்துக்கு தான் போவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. நான் வந்து இந்த மறைச்சு ஒளிச்செல்லாம் பேசல, மூஞ்சுக்கு முன்னாடியே நான் பேசிடுறேன். இதுல என்னங்க இருக்குது? என் பொண்ணு நீங்க உங்க வீட்டு பொண்ணை பாக்குறேன்னு சொல்றீங்க. இதுக்கப்புறம் என்ன? குடும்பம் ஒண்ணா இருந்தா சந்தோஷம் தானே. தனி கொடுத்தனெல்லாம் போக மாட்டா என் பொண்ணு. ஒண்ணு மண்ணா ஒரே குடும்பமா நீங்க எல்லாரும் இருப்பீங்க. சரிங்களா? எங்களுக்கு என் பொண்ணு கூட்டு குடும்பத்துல வாழ்றது சந்தோஷம்தான். ஏன்னா எனக்கு தான் சொந்தம் பந்தம்னு யாருமே இல்லை. ஓரியாவே இருந்துட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு இம்புட்டு சொந்தம் கிடைக்குதுன்னு போது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையே.